மாப்பிள்ள இந்தாங்க, துளசிக்கு குங்குமம் வச்சு விடுங்க. அத்தை, நானா? நீ தானே எனக்கு மாப்பிள்ள, அப்ப நீதான் வைக்கணும். ம் ம். தாலியிலயும் வச்சு விடுப்பா. துளசி, தாலி எடுத்து காட்டு. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. துளசி, இல்ல இல்ல இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் கால்ல இல்லப்பா, துளசி உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஐயோ அத்தை, ஏன் கால்லையா? அதெல்லாம் வேண்டாம் அத்தை. சுமங்கலி பூஜை அன்னைக்கு புருஷனோட கால்ல விழுந்து பொண்டாட்டி ஆசீர்வாதம் வாங்குறதுல எந்த தப்புமே இல்ல. ஐயோ வேண்டாம் அத்தை. மாப்பிள்ள அப்படிதான் சொல்லுவாரு. நீ அம்மா சொன்னதை பண்ணு. ஆசீர்வாதம் வாங்கிக்க. மேடம் மேடம் வேண்டாம் மேடம். மேடம் நல்லா இருங்க மேடம், தீர்க்க சுமங்கலியா இருங்க மேடம். மா, பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். 2 பேரும் போங்க. இங்க இல்ல அவங்க. எங்க போனாங்க? நானும் பாத்துட்டேன் அஞ்சலி, அவங்க எங்கேயுமே இல்ல. இங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. ஐயோ அஞ்சலி, அவங்க என் அம்மா அஞ்சலி, அவங்க உயிரோட இருக்கணும் அஞ்சலி. உனக்கு அவங்க மேல இருக்கிற அக்கறையை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. போய் அவங்களை எங்க தேடுறது? ஐயோ அம்மா, எங்கம்மா போயிட்டீங்க? சரி, நான் போய் வெளில தேடுறேன், நீ இங்கே இரு. ஓகே, போய் தேடிட்டு வரேன். அம்மா, நானும் வருவேன். அஞ்சலி, நீ எதுக்கு? சொன்னா கேளு, நீ வீட்லயே இரு, நான் போய் தேடி கூட்டிட்டு வரேன். சரியா? என்னால இங்க இருக்க முடியாது, நானும் உங்க கூட வருவேன். அஞ்சலி, புரிஞ்சுக்கோ அஞ்சலி. முடியாது, நானும் வருவேன். சரி, ஓகே, நம்ம 2 பேரும் ஒரே பக்கம் தேட வேணாம். ஓகே, அவங்க மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு பக்கம் போய் தேடு, நான் இன்னொரு பக்கம் போய் தேடுறேன். போ போ. ஃபைன். வா. அவங்க எங்க போனாங்க? மாமாவும் வந்துட்டு போன மாதிரி தெரியுது. ஒருவேளை மாமா அவங்கள பாத்திருப்பாரா? எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சா? அம்மா எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிருப்பாங்களோ? இல்ல, நோ, அவர் வந்திருக்க மாட்டார். அப்புறம் ஏன் வரணும்? வேற யாராவது தான் வந்திருக்கணும். வேற யாரு புடவைகள்லாம் எடுத்துட்டு வர முடியும்? குழப்பமா இருக்க. அந்த அம்மாவை தப்பிக்க வச்சிட்டாங்களா? இல்ல, அவங்கள காப்பாத்த பாதுகாப்பா கடத்திட்டு போயிருப்பாங்களா? என்ன ஆச்சு? அவங்க இப்ப யார் கையில கிடைச்சாலும் என் வாழ்க்கைய நாசமா போயிடுவேன். அஞ்சலி என்னை விட்டு போயிடுவாள? ஷோ மகேஷ், ஏண்டா ஏண்டா உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? எல்லாம் ஒன்னால வந்ததான். உன்னை யார் அந்த ரூமை திறக்க சொன்னது? சார், என் வீட்டுல ரொம்ப நாளா ஒரு அம்மாவை நான் அடைச்சு வச்சிருந்தேன்ல, அவங்கள நீ பாத்தியா? சார், அவங்கள நாங்க தான் சார் தூக்கணும். ஒரு சேஃபான இடத்துல மறைச்சு வச்சிருக்கோம் சார். நம்ம கஸ்டடியில தான் சார் இருக்காங்க. டேய், சூப்பர், நல்ல வேலை பாத்தீங்க. இங்க பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கும் அந்த இடம் தெரியாம பாத்துக்கணும். அப்புறம் என் வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்களா? ஆமா சார், சொல்ல மறந்துட்டேன் சார். ஒருத்தர் வந்துட்டு வெளியே போனாரு, அவரை போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன் சார். கட்டு கட்டு பாருங்க சார். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்னாச்சு சார்? யாரு இவரு? என் மாமனார் தான். ஐயோ, அப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா சார்? தெரியலையே.
சரி சரி, அந்த அம்மா பக்கத்துல நம்ம பசங்களை கூடவே இருக்க சொல்லு. வேற எங்கேயும் போக கூடாது. சரிங்க சார். சரிங்க. போங்க. நாங்க டேய் பாத்துக்கிறோம். வாங்கடா. ஒருவேளை அஞ்சலி அந்த பேக்கெல்லாம் பார்த்துட்டானா அவங்க அப்பா வந்த விஷயம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுன்னா கேள்வி கேட்க ஆரம்பிப்பால. அதுக்கப்புறம் மாமாக்கு போன் பண்ணி வர கேட்பால. இது நல்லதுக்கு இல்ல. உடனே போய் அதை மறைச்சு வைக்கணும். அப்ப சிவராமன் மாமா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அஞ்சலியை பாக்குறதுக்காக தான் அவர் இங்க வந்திருக்கணும். வந்தவரு அஞ்சலிய பார்க்காம எதுவுமே சொல்லாம ஏன் போகணும்? ஒருவேளை அந்த அம்மாவை பார்த்திருப்பாரா? அந்த அம்மா கிட்ட பேசி இருப்பாரா? முகேஷ், மாமா இப்பதான் பாட்டிக்கு என்ன பத்தின உண்மைலாம் தெரிஞ்சு அவங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க. நீங்க வேற ஏன் மாமா ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என் அஞ்சலியை நான் காப்பாத்துறதுக்காக நான் இன்னும் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல, அது நடந்திருக்க கூடாது. அந்த அம்மாவை மாமா பார்த்திருக்க கூடாது. அதுல அந்த பேக் எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும்.